ஸ்டார்ட்ண்ணா. வணக்கம், நான் உங்கள் வீரசேனன் நரசிம்மன். இப்போ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, இப்போ சென்னையில் வந்து ஒரு 17,000 துப்புரவு பணியாளர்கள் வந்து இன்றைக்கி 10 நாளாக போராட்டத்தில் இருக்காங்க. எந்த ஒரு பொறுப்பான அமைச்சரும் முதலமைச்சரும் வர்றதுக்கு அவங்களுக்கு டைம் இல்லை. ஸோ என்ன பண்ணலாம், கட்சி தலைவர்களாக வராங்க, கத்துறாங்க, கதறாங்க. ஓகே, 17,000 பேருக்கு வந்து சம்பளம் கொடுக்கணும்னா நேற்று கூட நாம் தமிழர் கட்சியில் ஒரு சில டேட்டா சொன்னாங்க. அது கரெக்டான டேட்டா தான். 30,000 சம்பளம் கொடுத்தா கூட ஒரு 600 கோடி ரூபா தான் தேவைப்படும் ஒரு வருடத்துக்கு. சரி, இப்போ நாங்கள் இந்த தகவல் எதுக்கு போடுறோம் அப்படின்னா, நாங்கள் கடந்த ஒரு 2 வருடமாகவே சேலம் மாவட்டத்தில் இன்றைக்கி இருக்கிற எல்லா பொல்யூஷனு வேஸ்ட்டுங்க இது எல்லாத்தையும் ப்ராப்பராக வந்து நதிகளை மீட்டெடுக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் குறிப்பாக வந்து இன்றைக்கி சேலத்தில் இருக்கிற திருமணிமுத்தாறு, சரபோங்கா, அதுக்கப்புறம் நந்தியிலேருந்து வர காவேரி, அப்புறம் தென்பெண்ணை ஆறுகளில் இருக்கிற கழிவுகள் எப்படி கலக்குது, இந்த பிளாஸ்டிக்கால் என்னென்ன பிரச்சனைகள் வருது, இந்த சுற்றுச்சூழலுக்கு என்னென்ன பிரச்சனை வருதுங்கிற மாதிரியான விஷயங்களை ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது இல்லாமல் நான் படித்தது வந்து சென்னை எஸ்ஆர்எம் காலேஜுங்கிறதுனால நான் படித்தது ராமபுரம் கேம்பஸ்ஸு. ஸோ அந்த ராமபுரம் பக்கத்தால் இந்த கழிவுகள், அதனால் வந்த பிரச்சனைகள், அதனால் இருக்கிற நீர்நிலையில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் நான் அறிந்து வந்தேன். அது இல்லாமல் நான் ஒர்க் பண்ண கம்பெனிங்க, நான் கார்பன் கேப்சரிங்கில் ஒர்க் பண்ண கம்பெனிங்க, அப்புறம் என்னுடைய சீனியருங்க கம்பெனிகள் எல்லாமே இன்றைக்கி பள்ளிக்கரணையோட 50% ஆஃப் வேஸ்ட் வந்து அவங்க தான் ப்ராசஸ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் சென்னையை சேர்ந்த ஓக்ஷா மாதிரியான அமைப்புகளில் என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. துப்புரவு பணியாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதில் மோட்டிவேட்டர்ஸ் இருக்காங்க, ஸ்வச் பாரத் மோட்டிவேட்டர்ஸ் இருக்காங்க. ஆனால் அவங்களோட ப்ராப்ளம் எல்லாம் தெரிஞ்சதுனால ஒரு சிம்பிளான சொல்யூஷன் நான் சொல்கிறேன். வெறும் சிம்பிள். இப்போ உதாரணத்துக்கு இந்த நாயை வந்து பார்த்தா நம்ம கட்டி போட்டு என்ன பண்ணுறோம், இதை நம்ம வேலை வாங்குகிறோம். அது என்னவா, இது ஒரு நாயின்னு. அதுவே இந்த நாயை நாம் வந்து பார்த்தா ட்ரைனிங் கொடுத்தா இது என்னன்னு நம்ம சொல்கிறோம், போலீஸ் டாகுன்னு சொல்கிறோம், பாம்பெல்லாம் கண்டுபிடிக்குதுன்னு சொல்கிறோம். சரி, ரைட்டு. இப்போ இந்த கதைக்கும் வந்து இப்போ உங்களோட நிலைமையும் யோசிச்சு பாருங்கள். எப்போ பார்த்தாலும் நீங்கள் வேலைக்காரங்க சொல்கிறதுனால தானே வந்து பார்த்தா அவங்க ராம்கி மாதிரியான கம்பெனிங்களுக்கு வந்து டெண்டர் கொடுக்குறாங்க. சப்போஸ் இப்போ நீங்களே வந்து அந்த கம்பெனிங்களாக மாறிட்டிங்கன்னா, சரி, இதுக்கெல்லாம் முதலீடு யார் தருவா? முதலீடு கவர்மெண்ட்டு தான் தரணும். இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டோட 1/3 ஜிடிபியை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறது சென்னை. இப்போ உதாரணத்துக்கு சென்னையில் வந்து பார்த்தா 1.2 கோடி மக்கள் இருக்காங்க அப்படின்னா, ஒரு குடும்பத்துக்கு 4 பேருங்கும்போது 30 லட்சம் குடும்பம். அப்போ 100 வீட்டுக்கு ஒருத்தருக்கு நம்ம தூய்மை பணிகளை வேலை கொடுக்குறோம் அப்படின்னா 30,000 பேருக்கு வேலை கொடுக்கணும். ஓகே, 30,000 பேருக்கு நம்ம வேலை கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு ஆளுக்கு 30,000ன்னு வச்சுக்கலாம். அப்போ மாதத்துக்கு ஒரு 90லேருந்து 100 கோடி ரூபா நம்மளுக்கு சம்பளத்துக்கு தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு 12 மாதத்துக்கு 1,200 கோடி ரூபா. இந்த 1,200 கோடி ரூபாங்கிற அமௌண்ட் வந்து ஏன் சென்னையில் இருக்க மக்களோட வரிப்பணத்துலேருந்து கொடுக்க முடியாதா? சரி, ஒரு கணக்கு வரலாம். சென்னையில் சராசரி வருமானம் எடுத்துக்கிட்டால் ஒரு குடும்பம் ஒரு வருடத்துக்கு 3லேருந்து 4 லட்ச ரூபா வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதில் போகிற வரி மட்டும் எடுத்துக்கிட்டால் ஒரு 15% பர்ச்சேஸ் டேக்ஸ். நான் இன்கம் டேக்ஸோ மற்ற எதுவும் சொல்ல, பர்ச்சேஸ் டேக்ஸ். அப்போ 3 லட்ச ரூபாவுக்கு ஒரு குடும்பம் 3 லட்சம் வருஷம் செலவு பண்ணுது. அப்போ அதுக்கு 15% 45,000 ரூபா. அந்த 45,000 ரூபாவில் ஒரு 3,500லேருந்து 4,000 ரூபா செலவு பண்ணால் போதும் ஒரு வீட்டுக்கு. அதாவது திடக்கழிவு மேலாண்மைக்கு எக்காந்து கொண்டும் குப்பை ஒன்று கூட ரோட்டில் இருக்காது. அது இல்லாமல் உங்கள் எல்லாத்துக்குமே சம்பளம் கொடுக்க முடியும். எவ்வளோ? மாதத்துக்கு 30,000 ரூபாய். அப்போ அது இல்லாமல் இன்றைக்கி 30 லட்சம் குடும்பத்துக்கு 30,000 பேர் தேவைப்படுறாங்க. ஆனால் 17,000 பேர் தான் இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் பத்தாது. அது இல்லாமல் இன் ஃப்யூச்சரில் வந்து பார்த்தா குப்பைகளோட அளவு அதிகமாகுதே ஒழிய கம்மி ஆகாது. அது மட்டும் இல்லாமல் சரி, இந்த போராட்ட குழுவில் பார்க்குறீங்க இல்லையா, நீங்கள் பேச வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி, இபிஆர் சொல்லுவாங்க. அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா INC 5.2, இது ஐநா சபையோட இப்போ இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை. பிளாஸ்டிக் கழிவுகள் வந்து பார்த்தா கடலில் போய் கலக்கக்கூடாது. ஒவ்வொரு நாடும் வந்து பார்த்தா இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் முன்னெடுத்து கொண்டு போயிட்டுருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு போய் நீங்களே உங்கள் 17,000 பேர் நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியை க்ரியேட் பண்ணி அந்த கம்பெனிக்கு நீங்கள் வந்து பார்த்தா நீங்கள் டெண்டர் நீங்கள் எடுக்கலாம். அவங்க என்ன 2,600 கோடி 2,000 கோடி 2,500 கோடி ரூபா வந்து ராம்கி கொடுக்குறாங்க சுத்தம் பண்ணுறதுக்கு. நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க கழிவில் மறுசுழற்சி பண்ணுறது மூலமாக நீங்களே 3,000லேருந்து 4,000 கோடி ரூபா வரைக்கும் சம்பளிக்கலாம். ஒரு கழிவை வந்து பார்த்தா ஒரு 15 ரூபாய்க்கு வரை நம்மளால் மதிப்பு கூட்ட முடியும். இப்போ உதாரணத்துக்கு தூக்கி போகிற பெட் பாட்டிலேருந்து நீங்கள் நூல் தயாரிக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணும்போது இதெல்லாம் வந்து இன்றைக்கி எங்கள் சேலம் மாவட்டத்தில் மட்டும் எடுத்துக்கிட்டால் 1,00,000 தறிக்கு நூல் தேவை. அந்த நூல் எங்கேருந்து இப்போ பெரும்பாலும் வருது அப்படின்னா இன்றைக்கி தூக்கி போகிற பெட் பாட்டிலேருந்து ரீசைக்கிள் பண்ணி இப்போ திருப்பூரில் இருக்கிற சுழற்சின மாதிரியான கம்பெனிகள் இந்த மாதிரியான மதிப்பு கூட்டு போகிற விஷயங்கள் பண்ணுறாங்க. இப்போ இந்த மாதிரி உங்கள் கம்பெனிங்களை
நீங்கள் இந்த வேஸ்ட்டெல்லாம் நீங்கள் கொடுக்கறதுனால மட்டுமே உங்களால் என்ன பண்ண முடியும், பொருளாதாரத்தை உங்கள் பொருளாதாரத்தை நீங்களே உருவாக்க முடியும். இப்போ சர்க்குலர் எக்கானமின்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் இன்றைக்கி சென்னை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அடுத்த ஒரு 30-40 வருஷத்தில் ஒரு பெரும் வளர்ச்சி, தமிழ்நாடு $1 trillion எக்கானமி ஆச்சுலாம் அச்சீவ் பண்ணணும்னா குப்பைகள் வந்து எக்காந்து கொண்டு நீர்நிலையில் கலக்கக்கூடாது. இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி தான் நீங்கள் போகணும். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் போயிட்டு போராட்டம் நடத்துறதுனால இப்போ எங்களுக்கு என்ன ஒரு சங்கடமாக இருக்குன்னா, சென்னையை சிங்கார சென்னையாக மாற்றுற நீங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்படும் போது இது இங்கே மட்டும் கிடையாது, எல்லா நீர்நிலைகளையும் எல்லா மாவட்டத்திலையும் எல்லா வில்லேஜிலேருந்து எல்லா சிட்டிலேருந்து இந்த பிரச்சனை இருக்குது. அதுக்கு தீர்வாக தான் இதை நாங்கள் வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த வீடியோ உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னாவே நான் உங்களை தேடி வந்துட்டுருக்கேன்னு அர்த்தம். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. வெகு சீக்கிரத்திலேயே எங்கள் சைட்லேருந்து எங்களுடைய ஆதரவையும் அது இல்லாமல் எங்களுடைய தொழில்நுட்ப யோசனைகள் உங்கள் டீமுக்கு மட்டும் இல்லாமல் பிரைம் மினிஸ்டருக்கு இந்த வீடியோ மூலமாக நாங்கள் வெளியே கொண்டு போக தான் போகிறோம். ஸோ நீங்கள் பேச வேண்டிய விஷயம் ரொம்ப சிம்பிள். $1 trillion எக்கானமி சென்னை அச்சீவ் ஆகணும்னா, தமிழ்நாடு அச்சீவ் ஆகணும்னா சென்னை வேணும். ஏன்னா தமிழ்நாட்டோட பொருளாதாரத்தில் 3/4 கான்ட்ரிபியூட் பண்ணுறது சென்னை. அது இல்லாமல் மெட்ரோ வாட்டர் என்ன சொல்லியிருக்கு, ஃபார் கெமிக்கல் பாலிஃப்ளோரோஆல்கைல் சப்ஸ்டன்ஸ் எங்கே இருக்குது, தண்ணியில் இருக்குது, அதை பிரிக்கிற டெக்னாலஜி எங்கள்கிட்ட இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இது IIT சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் குளோபல் கேப்பபிலிட்டி சென்டராக வந்து சென்னை இப்போ இருக்குது. அப்போ அங்கே என்ன இருக்கணும், சுத்தமான வாழ்விடங்கள் இருக்கணும், நீர்நிலைகளை பாதுகாப்பாக அது இல்லாமல் பொல்யூஷன் எமிஷன் இருக்கக்கூடாது. அது இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லா குப்பைகளையும் எரிக்கிறது, அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நீர்நிலைகள் எல்லாம் பாதிக்கப்படுது, சதுப்பு நில காடுகள் அழிக்கப்படுது, அது இல்லாமல் கடலுக்கு பிளாஸ்டிக் போகிறது, இது எல்லாமே நேஷ்னல் ஸ்டேட்டோட என்வரான்மெண்டல் பாலிசிக்கு அகேன்ஸ்டானது. இந்த மாதிரி விஷயத்த முன்னாடி கொண்டு போயிட்டு நீங்களே உங்களுக்கான கம்பெனியை உருவாக்கிக்கிறது மூலமாக தாராளமாக 1200 கோடி ரூபா ஒரு மேட்டரே கிடையாது. தமிழ்நாட்டோட ஜிடிபி இன்றைக்கி 400லேருந்து 420 பில்லியன் அப்படின்னா 100லேருந்து 120 பில்லியன், அதாவது 8லேருந்து 9 லட்சம் கோடி ரூபாய் வருமானத்தை இன்றைக்கி ஈட்டுற பொருளாதாரத்தை ஈட்டுற ஒரு மெகா சிட்டி. இதெல்லாம் ஒரு 2000-3000 கோடி ரூபாய் ஒரு பிரச்சனையே கிடையாது. அது இல்லாமல் நாங்கள் ஒரு ஆய்வு இன்னொன்று பண்ணியிருக்கிறது என்னென்னா, சென்னையில் இருக்கிற கம்பெனிங்களோட அவங்களோட பார்ட்னரிங் கம்பெனி ஈகோசிஸ்டம்னு சொல்லுவோம். இதை எடுத்துக்கிட்டால் $1 trillion வேல்யூ இருக்கிற கம்பெனிங்க அங்கே இருக்குது. ஸோ அவங்களோட CSR ஃபண்ட் எடுத்து கூட இதை நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பல்வேறு தரப்பட்ட வழிகளில் நீங்கள் போராட முன்னெடுத்து கொண்டு போங்க. போராட்டங்கிறது தப்பான வார்த்தை என்னோட பொறுத்த வரைக்கும். இதெல்லாம் சொல்யூஷன்ஸ். ஒன்று கவர்மெண்ட்டே இதை ஒரு மினிஸ்ட்ரியாக போட்டு கொண்டு வரலாம். நெக்ஸ்ட்டு சிங்கார சென்னை 2.0 இதை அப்ளை பண்ணலாம். அதெல்லாமல் எடுத்தால் ரிவர் ரீஸ்டோரேஷன், இன்றைக்கி சென்னையில் இருக்கிற நதிகள்லாம் ஆறுகள்லாம் செத்து போச்சு, அதை மீட்டெடுக்கிறதுக்கும் கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் அப்ளை பண்ணலாம். ப்ரைவேட் இன்வெஸ்டராகவும் கொண்டு வரலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் உங்களோட அமைப்புகள் மூலமாக நீங்களே ஒரு கம்பெனியாக மூலமாக்கி அந்த டெண்டரை வந்து நீங்கள் லீகலாகவே நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். ஆனால் எக்காரணத்து கொண்டும் இது அரசியல் சாயம் பூச வேணாம். ஏன்னா இது மக்களோட வாழ்க்கை பிரச்சனை மட்டும் இல்லாமல் நாட்டோட பொருளாதார பிரச்சனை. அதனால் என் அன்பு நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள். உங்களோட போராட்டம் வெற்றியடையும். கண்டிப்பாக வந்து சிஎம்லேருந்து பிரைம் மினிஸ்டர்லேருந்து எல்லாமே உங்களை வந்து பார்ப்பாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு தேவையானது, ஏன்னா நீங்கள் இருந்தால் மட்டும்தான் சென்னையும் காப்பாற்ற முடியும், இந்திய பொருளாதாரத்தையும் சரி தமிழ்நாடு பொருளாதாரத்தையும் காப்பாற்ற முடியும். அது இல்லாமல் மென்மேலும் உங்களுக்கு எல்லா வகையான சப்போர்ட் பண்ணுறதுக்கு இப்போ நான் சார்ந்திருக்கிற மதர் நெட் ஜீரோ கம்பெனி, RS கிரின்ஃபில் அலையன்ஸு, மாசாத்தோன் மெர்கடைல் பிரைவேட் லிமிடெட், அப்புறம் பார்த்தா நான் என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் உங்களுக்காக பணியாற்ற கடமைப்பட்டிருக்கோம். ஒரு இந்திய பிரஜையாக, ஒரு தமிழ்நாட்டு குடிமகனாக, ஒரு குளோபல் சொல்யூஷனிஸ்டாக இது என்னுடைய சொல்யூஷன். அதனால் வெகு சீக்கிரத்தில் உங்களை வந்து பார்க்கும்போது ஒரு நல்ல எதிர்காலத்துக்கான முன்னோட்டமாக இருக்கும். சொல்கிறேன், இது வந்து என்னோட தனிப்பட்ட ஐடியா மட்டும் கிடையாது. இதுதான் நாங்கள் கடந்த ஒரு 6-7 வருடமாகவே என் வாழ்க்கையவே நான் பயணிச்சுருக்கேன். இது சாத்தியம் அப்படின்னா 100% சாத்தியம். இதை யாராவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா INC 5.2 எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி, GCC, ஓஷன் ரீஸ்டோரேஷன், ரிவர்ஸ் ஆஃப் சென்னை, ஃபார் கெமிக்கல் இன் சென்னை வாட்டர்ஸ், இதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். அது இல்லாமல் நான் சொன்ன எல்லா டீட்டெயிலும் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நான் சொன்ன 120 பில்லியன் வந்து 100லேருந்து 120 பில்லியன் இருக்குது அப்படின்னா C40 சிட்டிஸ் இதை நீங்கள் போட்டிங்கனாவே உங்களுக்கு சென்னையோட டீட்டெயிலாம் வந்துடும். ஸோ நான் சொன்னது எல்லாமே பல வருடங்களாக ஆராய்ச்சி செய்யப்பட்ட டீட்டெயில்ஸ். அது இல்லாமல் இது மூலமாக உங்களோட எதிர்காலம் மாறும். தயவு செஞ்சு போராட்டங்கிற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கஷ்டப்படாதீங்க. உங்களுக்கு உதவுறதுக்கும் இதை அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கும் நாங்கள்லாம் கடமைப்பட்டிருக்கோம், காத்திருக்கோம். வாழ்க வளமுடன். உங்கள் போராட்டம் இனி இதே நல்லபடியாக முடியும்னு நான் சொல்லி எல்லா வள இறைவனும் கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் வீரசேன நரசிம்மன், உலக தீர்வாளன். நன்றி.